யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டில் நேற்று முதல் ஒரு பெரிய பிரளயம் ஒன்று கிளம்பி வருகிறது. நடிகர் விஜய் ஒரு நடிகையோடு சேர்ந்து ஊர் சுற்றுவதாகவும் உலகம் சுற்றுவதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிற காரணத்தினால் நான் விவாகரத்து கேட்கிறேன் என்கின்ற தகவலோடு நேற்று ஒரு பெரிய பிரளயம் ஒன்று வெடித்தது. நம்ம ஈரான் அமெரிக்க போரை விட ஏன் இது பேசுபடு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் அரசியலோடு இது இணைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் ஓடுகிற ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது இதோடு சம்பந்தப்படுத்தி நாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை வீட்டுக்குள் வைத்து மன உளைச்சலாகி சித்திரவதைக்கு ஆளாக உண்டான ஒரு சூழலை உருவாக்கியதாக கோர்ட்டில் அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காப்புல. அதை நடிகை சுசித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அது சிறந்த பாடகியாகவும் இருந்த பல விமர்சனங்கள் இருக்குது, அது தூக்கி போடுவோம். அந்த சுசித்ராங்கிற பெண் ஆரம்ப காலத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு வரோம். எனக்கு தெரிய 15 வருஷம் 20 வருஷம் சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்லிங் ஒன்று நடைபெறுகிறது விஜய் வீட்டில் அப்படின்னு சில நடிகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது சொல்லுது, த்ரிஷா என்ன சொன்னாலும் விஜய் செய்வா, என்ன சொன்னாலும் கேட்பான். த்ரிஷா விட்டு நாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட கொடுக்க மாட்டான். எப்படி நாய் கேட்குமோ அது மாதிரி கேட்பாங்க. இப்படியெல்லாம் வேர்டு சொல்லுங்கள், இது நம்மளோட வார்த்தை இல்லை, சுசித்ரா சொல்கிறாப்புல. அந்த இதில் என்ன பெரிய வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயை மார்தட்டி ஆதரித்த அத்தனை பேருமே எனக்கு தெரிய மிக யோக்கிய வேஷம் போட்டவன் கூட என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாப்ப. ஆனால் மரியாதைக்குரிய மதிப்புக்குரியவனாக மதித்த ஆள்கள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அப்போ நீ விலை போனவனாகத்தான் இத்தனை நாள் நீ வேஷம் போட்டு அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறாய்ங்கிற செய்தியைத்தான் இந்த இடத்துல நாம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் பிரச்சனை. ஒரு ஆள் சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் பிரச்சனை. இசையமைப்பாளர் இமான், சிவகார்த்திகேயன் இசையமைப்பாளர் இமானின் மனைவியோடு கள்ளத் தொடர்பில் இருந்து அந்த குடும்பத்தை சிதைத்து விட்டான் அப்படின்னு சொன்னது இமானே வெளியே சொல்லிட்டார். நல்லா கேட்டுங்க, சொல்லாத செய்தியை நம்ம சொல்லலாம். இமானே சொல்லிட்டாப்புல, இசையமைப்பாளர் இமானே. இது எனக்கு முன்பே தெரியும், அயோக்கியன் நடிகர் சிவகார்த்திகேயன், அவன் ஒரு பெண் பித்தர் பொறுக்கி என்கின்ற ரேஞ்சில் பேசிய யோக்கியன் ஒருவர் இங்கே இருந்தார். யார், நான் பேரை சொல்கிறேன், தோழர் பிஸ்மி. சினிமாக்களில் திரையில் மிகவும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த கும்பல் 3 பேர் சேர்ந்து அவர்கள் மீது ஒரு மரியாதை இருக்கும். எல்லாருமே செய்திகளுக்காக ஒரு இதுகளுக்காக சினிமா துறையில் பேசப்படக்கூடியவர்கள் அவங்க. இந்த விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மாடியில் வீடு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய செய்தியை உலகத்திற்கு முதலில் பதிய வைத்தவர்கள் அவர்கள்தான், பிஸ்மி கும்பல் தான். அது யார் அப்படிங்கிற செய்தி பல இருக்குது, வேறு இருக்குது. ஆனால் இப்போ த்ரிஷாங்கிற பெயரும் இன்னொரு நடிகை, அது நம்ம வாயால், இது நம்ம அரசியல் பேசக்கூடிய சேனல். இது அரசியல் கட்சிக்கின் ஒரு தலைவராக இப்படி ஒரு அயோக்கியத்தனமாக வேலையை செய்வதனால தான் நம்ம பதிவு செய்கிறோம். யோக்கிய வார செம்பத்தி கொளிச்சோயின்னு சொல்லி பழைய காணொளி நம்ம போட்டோம், அன்னைக்கே போட்டோம். அப்படியே நான் வீட்டிலிருந்தே பதிவு செய்து போட்டேன். நான் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் இப்போ அந்த பெண் சொல்லுவது, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஆதரித்தவன் யாரும் வாயை துறக்கலாம், அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அது சொல்கிறா, இந்த செய்தி எப்படி வெளியே வந்துச்சு, என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாசுக்காக சொல்கிறாப்புல. நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்த செய்தியை பேக் அரசியல் கட்சி துவங்கக்கூடிய எவனாக இருந்தாலும், அரசியல் அதாவது கூத்தாடிகள் எவனாக இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தன் இப்போ கடைசியில் இப்போ முழுக்க ஆதரிக்கிறான். விலை போய்விட்டார்கள் எத்துங்கள், மாற்று கருத்தே இல்லை நம்ம சொல்லலாம். எங்கெல்லாம் கை நின்றுக்குன்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். அதை இமானை பற்றி பேசினார் இல்லையா, ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது அவன் எப்படி அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம், கூத்தாடி புயலுக்கு தமிழ்நாட்டு என்ன தெரியும் அப்படின்னு பேசுகிற ரேஞ்சில் கடைசி வரை எதிர்த்தவர் பிஸ்மி கும்பல், தோழர் பிஸ்மி கும்பல். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போது கூட அதை எதிர்த்த ஒரு கும்பல்.
நடிகர் விஜய் கட்சியே ஆரம்பிக்க மாட்டார், அப்படியே ஆரம்பித்தாலும் பின்பு நடிப்பார் என்று கேலி பேசிக்கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று பெயரை மாற்றிக்கொண்டு முழுக்க ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேட்டால், இங்கே திமுகவோட அட்ராசிட்டியை எதுக்குறாங்க வைக்கிறாங்க. ஏண்டா, பிஜேபிங்கிற ஒரு மதவாத கும்பலை எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளிலும் தன்னுடைய இமேஜை இழந்து, தன்னுடைய தொகுதிகளை இழந்து, தன்னுடைய தரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கிற பொழுது இந்த பொறுக்கிகள் உட்காந்துக்கிட்டு நீ திடீர்னு நீ ஆதரிக்கிறதுக்குன்னா அப்போ நீ என்ன உனக்கு கிடைத்ததுன்னு நீ ஆதரிக்க வைக்கிற? கட்சிகளுக்கு இல்லாத ஒன்று யோக்கியமா? லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு சேனல்லேருந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கங்கிறதுக்காகத்தான் நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். சிலர் மூலமாவது இது போகட்டுமே அப்படின்னு. நீ எந்த இடத்துல நீ பின்வாங்கின சொல்கிறாரு. எல்லாரும் 2021 என்று சொல்கிறார்கள். 2025 டிசம்பர் 3ஆம் தேதி கையொப்பம் போட்ட விஜய் மனைவி சங்கீதா என்பவர் பிப்ரவரி 24 அன்னைக்கு தாக்கல் பண்ணுறாரே, 26 தாக்கல் பண்ணி இந்த 2 மாதம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்னு கேள்வி. யார்? விஜய் கேட்கலங்க. இப்போ வரைக்கும் அவன் பதில் பேசலை. திருட்டு மொல்ல மாதிரி நாய் இப்போ வரைக்கும் பேசலை. அது அவனுக்காக இந்த நாய்கள் பேசிக்கிட்டு இருக்கு. திரிஷா வீட்டு நாய்கள் பேசிக்கிட்டு இருக்கு. யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 மாதம் என்ன செஞ்சுக்கிட்டு விஜய் மனைவியை கேள்வி கேட்க நீ யாரடா? முதல்ல அதை நம்ம கேட்கணும்ல. நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்க வேண்டும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அவனும் திரிஷாவும் ஊர் சுற்றக்கூடிய போட்டாவை, கூத்தும் அடிக்கக்கூடிய போட்டாவை, விஜய் திரிஷா வீட்டு நாயை கொஞ்சுவதை இருப்ப போல இருக்கக்கூடிய ஃபோட்டோவை, ஹேப்பி பர்த்டே ஃபார் எவர் எப்பொழுதும் அப்படின்னு போடக்கூடிய போட்டோவை பார்த்து நாங்கள் அப்படியே வெட்கி தலை குனிந்தி அவமானப்பட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி சங்கீதா மனு தாக்கல் பண்ணால் 2 மாதம் நீ என்ன பண்ணன்னு சொல்லி கேட்குறேன்னா, அப்போ உனக்கு எவ்வளோ திமிரு, அப்போ என்னவ்வளோ நக்கல் ஏகலம் அப்படித்தானே சொல்லணும். இப்போ யார் இந்த அளவுக்கு பேச வைக்கிறது, கேட்குறது யார்? ஒரு பெண்ணுடைய குரலாக இருந்து பேர் ஆபத்தின் பக்கம் நிற்கக்கூடாது, அரசியல் பக்கம் தான். நீங்கள் அவன் ஆரம்பத்திலிருந்தே போலி என்பதை சொல்லி கொண்டு தான் வருகிறோம். நம்ம திடீரென்று மாறி முழுமையாக ஆதரித்து இப்போ சொல்கிறான்னு என்ன சொல்கிறா துப்பில் தெரியுமா? 2017ஆம் ஆண்டே எனக்கு தெரிய பிரிந்து விட்டார்கள் என்று சொல்கிறாங்க. அப்படி எனக்கு தெரியங்கிறது என்னோட வார்த்தை கிடையாது, அவர் சொல்கிறார். இந்த 2017ஆம் ஆண்டு விஜய் மனைவி சங்கீதா விஜயை விட்டு பிரிந்ததுனால்தான், நல்லா கேட்டுக்கோங்க, சங்கீதா விஜயை விட்டு 2017ஆவது வருடம் பிரிஞ்சதுனால தான் விஜய்க்கு இந்த மாதிரி ஆள்கூடலாம் தொடர்பு வந்துருச்சுங்கிற பொருளில் பேசுகிறியே. உனக்கு என்ன பேசுகிறது? நம்ம பேசுகிறாங்க. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற இதே கருத்து பேசுகிறாங்க. உனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நியாயம் வேண்டாமா? அறிவு வேண்டாமா கொஞ்சமாவது? நீங்கள் யார்? நான் திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாகரிகமிக்க தோழர்களுக்கு தெரியும், என் மீதும் 1000 விமர்சனம். நான் திராவிட இயக்கத்தின்பால் நின்று தவறுனா தவறு, நான் திமுகவுன்னு தவறுன்னு தான் சொல்லுவேன். ஓபிஎஸ் சேர்ந்ததை கூட நான் தவறுன்னு தான் சொல்கிறேன். நான் அதை எப்படி பாஜகவுக்கு போய் சேர்ந்தவெல்லாம் புனிதமாயிடுறது மாதிரி திமுகவில் இவனுங்கள்லாம் சேர்ந்துட்டா, நேற்று வரைக்கும் காவி வெட்டி கட்டிக்கிட்டு குளிஞ்சிக்கிட்டு இருந்தவன், அலைஞ்சவன், பேசினவன் எல்லாம் சேர்ந்துட்டா புனிதமாயிரும். பேசத்தான் செஞ்சுருக்கிறான். எனக்கும் ஒரு அரசியல் தொடர்பு உண்டு, நானும் ஒரு அரசியல். தவறு எதுவானாலும் கேள்விதான். திராவிட இயக்கத்தின்பால் நின்று நாங்கள் கேட்க காலத்தின் குரல் அறிந்து, காலத்தின் நேரம் அறிந்து, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது செல்வி அவர்களுடைய தூண்டுதலில், யார்? திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வி அவர்களோட தூண்டுதலில் இந்த காரியம் நடந்து எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் பேசுகிறத சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் செய்தி, நம்ம ஒன்றும் சேனல் அதில் பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த பொருள் எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எப்படி வந்துச்சு நான் கேட்குறேன். எஸ்கேவை சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற நடிகரை வாயில் வந்த வகைக்கு நீ பேசுகிற இல்லை? இமான் மனைவி இருக்கக்கூடிய எனக்கு ரகசிய செய்திகள் இருக்குது, என்கிட்ட ஆடியோ இருக்குன்னுலாம் பேசுகிற இல்லை நீ? நீ நின்று பேசுவது நான் உரிமையில் பேசுவதாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படித்தான் பேசுனேன் இல்லை? நீ இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பேசுகிற இல்லை? இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறவன் நீ கண்டிக்க கூட உங்களுக்கு மனசு இல்லையடா?
2 நடிகைகளை பற்றி சொல்கிறானே, 2 பேரும் சேர்ந்து ஒரு நடிகை கீர்த்தி சுரேஷுங்கிற கல்யாணத்துக்கு தனி ஃப்ளைட்டை பிடிச்சி கொண்டு போய் இறங்கி கோவாவில் இறங்கி 2 பேரும் சேர்ந்து நீங்கள் வாழ்த்துற காட்சியை பாராட்டுருங்க. அந்த மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோ, எப்படி பேசியிருப்பாங்க. அது போக என்ன சொல்கிறான், சோசியல் மீடியாவில் இது லீக் அவுட் ஆனது எப்படி பேசின, நீ எப்படி மற்ற நடிகைகளில் நீ எப்படி பேசின, மற்ற ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்களை நீ எப்படி கண்டிச்ச, நீ அது மாதிரி தானே இதை கண்டிக்கணும், நீ பேசணும். பேசவே இல்லைங்க அந்த சேனலில். அந்த தோழர் சொன்னார், கவனிச்சேங்க, ஒரு வார்த்தை பேசல, மற்றதில் ஒன்று பேசலை. விலை மாதர்களுக்கு சமமான வாயை வாடகைக்கு விடக்கூடாது. இல்லைன்னா யோக்கி ஆமாம் நான் வாங்கினோம், நாங்கள் ஆதரிக்கிறோங்க அப்படின்னு பேசிட்டு போவோம். ஒன்றும் அறியாத ஏதோ செய்திகளை பேசக்கூடிய, சினிமா செய்திகளை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களை, பொதுவாக புத்தகங்கள்னாலே சினிமா செய்திகளுக்கு பார்க்குறதுக்கு தான் நிறையா பேர் இருப்பாங்க. கண்டென்ட்டாக பார்க்குறதுக்கோ, தலையங்கத்தை படிப்பதற்கோ, கட்டுரைகளை படிப்பதற்கோ, தொடர்கதைகளை படிப்பதற்கோ, நாவல் படிப்பதற்கோ, ஒரு பக்க கதைகளை படிப்பதற்கோ, துணுக்குகளை படிப்பதற்கோ, நகைச்சுவைகளை படிப்பதற்கோ அப்படியெல்லாம் கிடையாது. இது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சினிமா செய்திகள் பார்க்கக்கூடியவர்கள் மத்தியில் விஜய்க்கு புனித பட்டம் கட்டக்கூடிய நீங்கள் எல்லாம் உளுத்து போன புழுத்தர்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது தான் அது எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாருக்கும் புரியுமா, புரியாது. ஏதோ சிலர் காதுகளுக்கு, ஏதோ சிலர் நினைவுகளுக்கு நாம் பேசக்கூடிய இந்த செய்தி சென்று சேரும் என்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். மிகவும் பாதுகாப்பாக இருப்போம், நல்ல அரசியலை காப்போம் தோழர்களே. புறக்கணிக்க வேண்டி அழிக்க வேண்டிய நபர் விஜய் என்பதில் அரசியல் ரீதியாக, தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் பொண்டாட்டியாக கூட இருப்போன்னு சொல்கிறா. நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் தொடர்கள்.